கஞ்சத்தனமே படக்கூடாது சார். நான் ஏற்கனவே சொல்கிறேன்ல, நான் ஒரு வார்த்தை சொன்னேன், அதை தான் இப்போ மறுபடியும் சொல்கிறேன். ஏன்னா இப்போ அடுத்த ஜோக்கு நீங்கள் கேட்டு விழுந்து விழுந்து சிரிக்க போகிறீங்க. ஒரு சேர் விட்டு ஒரு சேர் தள்ளி தள்ளி உட்காந்துருக்கு. ஏன்னா இந்த ஜோக்கு நீங்கள் விழுந்து விழுந்து சிரிக்கிறப்போ ஒரு ஆள் மண்டை மேலே இடிக்கும், டம்மு டம்முன்னு. அங்கே ரொம்ப சொல்லு பார்ப்போம், மண்டை இடிக்குதா இல்லை ஒன்றே வந்து ஒரு இடி இடிக்கிறப்பான்னு இருக்கு. டாக்டர் போய் உட்காடுறான். உட்காந்தோடனே டாக்டர்னா கையை தூக்குங்க, அப்படியே இறக்குங்க, காட்டுங்க, பல்ல விளக்குங்க, வாயை மூடுங்க, மூக்கை காட்டுங்க, முடியை வெட்டுங்க, இருமுங்க, தும்முங்க, சட்டையை கலத்துங்க. 47 நிமிஷம். அப்புறமேல் கேட்குறார் டாக்டர் அவனை பார்த்து, என்ன செய்யுது? அவன் சொன்ன, என் பொண்ணுக்கு சடங்கு, பத்திரிக்கை கொண்டு வந்தேன் அப்படிங்க. முதலே சொல்ல வேண்டியா, நீ முதலே கேட்க வேண்டியா? நீயா ஒரே தான் நீட்டுன்னு 3/4 மணி நேரம் நீட்டிட்டு போயிட்டே. நீங்களும் சிரிக்கலாம் சார், நீங்கள் தம்பி சிரிங்க. என் பொழப்பு எப்படி ஆயிடுச்சு பார்த்தீங்களா? நான் சின்ன பிள்ளை கிராமத்தில் இருக்கும்போது எங்கள் அப்பத்தாட்டை வந்து எடுத்து விட்டுக்கார அம்மா கேட்குது, உன் பேரை என்ன வேலை பார்க்குறான்? அவன் சிரிப்பு காட்டுற வேலை பார்க்குறான். இது ஒரு வேலைன்னு நினச்சிருக்கு, புரியலையே. நாடகத்தில் பப்பு நான் வருவேன் இப்படிலாம். ஆனால் இந்த மேடை எங்கள் முதல் மேடைக்கு இந்த மேடைக்கு நிறைய வித்தியாசம். நான் ஒரு 18 வருஷத்துக்கு முன்னாடி தேனி பக்கத்தில் ஒரு கிராமத்தில் பேச போகிறேன். ஒரே மனிதரில் உட்காந்துருக்காங்க 4000 பேர். பேசுன்னு பிரித்து எடுத்துக்கிட்டு இருக்கேன். 1.5 மணி நேரம் ஊரே விழுந்து சிரித்து மண்ணை கவ்வி புழுதில் உருண்டுக்கிட்டு இருந்தாங்க. அங்கே ஒரு அம்மா, வாய்ப்பு இல்லையே அப்படி சொல்லக்கூடாது. திடீர்னு கூட்டத்தில் ஒரு கிளவி எந்திரிச்சு போய் 4 பிள்ளை சப்புன்னு அடிச்சு, வாய் மூடுங்க. பாவம் தம்பி வெளியிருந்து பேசிக்கிட்டு இருக்காரு, வெக்கம் இல்லாமல் சிரிச்சுக்கிட்டு உட்காந்துருக்கீங்க. மரியா குறைச்சலாக இருக்காது. தம்பி நீ வாட்டு பேசுப்பா, யாரும் சிரிக்காம நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு தொட்டு கும்பிட்டேன். தாயி பொழப்பை கெடுத்து விட்டு போயிடாத. இதான் சார் வேணும். இந்த இடம் பார்த்தீங்களா, கொஞ்ச நேரத்தில் கோயில் மாதிரி மாறிடுச்சு. இன்னைக்கு இருந்தே நாளைக்கு இல்லை சார். ஒரு காலத்தில் சொன்னேன், நைட்லேருந்தே பகலில் நோய் நொடியில் கூடி போச்சு. உங்கள் நோயை குறைக்கிற மிகப்பெரிய மருந்து நல்ல இசையை கேட்பதும் வாய் விட்டு சிரிப்பதும். கஞ்சத்தினமே இருக்காங்க. நான்லாம் செட்டில் ஆன பின்னாடி தான் சிரிப்பேன் அப்படின்னா நீங்கள் சிரிக்கவே முடியாது. ஏன்னா நம்ம செட்டிலாகவே போகிறது கிடையாது. என்ன இப்படி அவசரமாக பேசுகிறேன் நினைக்காங்க, நம்மளுக்கு ஒரு மன திருப்தி இருக்காது. அதனால் இந்த மேடையை நீங்கள் முழுமையாக பயன்படுத்தணும், அதான் எங்களுடைய ஆசை. இன்னொன்று, உங்கள்கிட்ட பிடிச்சது யாரும் செல்ஃபோன் எடுக்கலை. முந்தின நாள் ஒரு கல்யாண மேடையில் மாட்டிக்கிட்டேன். சார் முத்து சார் வாங்க சார், சார் ஒரு செல்ஃபி சார், காட்டுங்க, காட்டுங்க சார், நல்லா சிரிங்க, ஆன்னு இன்னும் சிரிங்க. போட்டை வெளியேந்து எடுக்க போறியா, வாய்க்குள்ள உட்காந்து எடுக்க போறியா? இவ்வளோ வெறிச்சு மலைப்பா மாதிரி திறந்திருக்கேன் சார். போட்டோ எடுக்கிறேன்னா அவனுக்கு ஃபோன் வந்துச்சு, அலோன்ட்டு போயிட்டான். நான் மட்டும் ஆண்டுக்கிட்டு எப்படி இருக்கும்? இதெல்லாம் மாறின. அதுவும் தாய்க்குள்ள உங்களுக்கு சொல்லவே தேவையில்லை. அந்த காலத்து சமைச்சு தட்டில் போட்டாங்க. இப்போ எல்லா பெண்களும் சமைச்சு நெட்டில் போடுதுங்க. நான் இன்று ரசம் வைத்தேன் ஃபேஸ்புக்கில் 8000 பேர் லைக் பண்ணுறேன். ஆனால் புருஷன் லைக் பண்ணல. எங்கே எல்லோரும் லைக் போட்டுருக்கேன், நீங்கள் ஒன்று போட்டேன்னா அவங்க ஊரை ரசத்தை பார்த்தவங்கடி, நான் தாண்டி ரசத்தை குடித்தவன், குடிச்சிட்டு 3 குளுக்கோஸ் சேர்த்திட்டு வந்து உட்காந்துருக்கேன்டி. எப்படி ஆயிடுச்சு பார்த்தீங்களா? அதுக்காகத்தான் இந்த மாதிரி உணவத்தில் வாங்க நல்லதை போல் சாப்பிடுங்க. ஏன் ஆண்கள் சாப்பாடை பார்த்துன்னு பயப்படுறோம்? வீட்டில் ஒரு சமையலை சாப்பிட்டோன்னா ஆம்பளைக்கு என்ன செய்யணும்? அது நெஞ்சிலே நிற்கணும். அன்னைக்கு ஒரு சாப்பிட்டேன், நெஞ்சே நின்றுச்சு, ஐயோயோண்டா டெஸ்ட் பண்ணுவாங்க. எங்க உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் அப்படின்ட்டுங்க, அவ்வளோதான், மொத்தமாக போக வேண்டியதான். அதுன்னு பாருங்கள், யூடியூப்பில் சிக்கன் டிக்கா செய்வது எப்படி, பர்கர் செய்வது எப்படி, பீஸா 12 மணிலேருந்து 4 மணி வரைக்கும் பார்க்குது. 4:30 மணிக்கு உப்புமா கொண்டு வைக்குது. இதுக்கு எதுக்கு தண்ணி பார்த்த? அதுதான் அவங்களுடைய கோபம். ஆக நல்ல இந்த மாதிரி வேணும் சார், நல்ல உணவு. அதான் உணவுன்னு சொன்னாங்க. எனக்கு ரொம்ப காலை பொழுதில் இந்த கலையான முகத்தை பார்த்ததில் எங்களுக்கு சந்தோஷம். எவ்வளோ ரசிக்கிறீங்க நல்லது. இந்த இடத்துல பார்க்குறோம். இதே என்னுடைய மனைவி தான் எனக்கு எல்லா காலத்துக்கும் மனைவியாக வரணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்கிற ஒரு ஆம்பளை கை தூக்குங்க. என்ன ஒரு குடும்ப விளாண்டாங்க பார்த்தீங்களா? 2 பேர், ஒரு ஆள் 2 பேர் தூக்குனாங்க. அவங்க தான் தூக்கியிருக்காங்களோன்னு ஆசையாக பார்த்தேன். கடைசியில் பார்த்தா ஒய்ப்பு தூக்கு, இப்படி தூக்க வேண்டிய அவசியம். ஆனால் 5 பேர் கை தூக்குனாங்க சார். கை மட்டும் தான் தூக்கிடு, முகத்தை பார்க்கணுமே. இது அப்படியே பெண்கள்கிட்ட கப். இதே என்னுடைய கணவர் தான் எனக்கு எல்லா ஜென்மத்துக்கும் கணவராக வரும் அப்படின்னு ஆசைப்பட்றேன். பார்த்தீங்களா? இதில் ஒரு வித்தியாசத்தை பாருங்கள்.
இதே மனைவி தான் ஆண்கள் தூக்கி தான் முகம் இப்படி இருந்துச்சு. ஆனால் இங்கே பெண்கள் 7 பேர் அப்படி சிரிச்ச மாணிக்க. எதுக்கு? இவனை மாதிரி கிறுக்கு பையனை சிக்க மாட்டேன் சார். 3 மணி கடை போனாலும் கொடுக்குன்னு ஓடுவானே, யாருக்கும் அந்த காலத்தில் எப்படி இருக்கு பார்த்தீங்களா? இதான் வேணும். பிரமாதமான சபை. அம்மா நீங்கள் என்னவா இருக்கீங்க? வீட்டு ஆமாம் பார்த்தீங்கன்னா ஹவுஸ் ஒய்ஃபாங்க. நீங்கள் என்னவா இருக்கீங்க? ஹவுஸ் ஒய்ஃப். அப்படி சொல்லுங்கள், அப்போ தான் நான் அந்த ஜோக்கை சொல்ல முடியும். ஹலோ நீங்கள் வாட்டுக்கு நாங்கள் பென் டிரைவ் இருக்கேன்னு சொல்லிடுறாங்க. நீங்கள் என்னவா இருக்கீங்க மேடம்? சார் நீங்கள் உட்காருங்க. நீங்கள் என்னவா இருக்கீங்க மேடம்? ஹவுஸ் ஒய்ஃப். ஆமாம் சூப்பர். இந்த க்ரௌடில் ஒரு 10 பேர்கிட்ட கேட்டேன். 10 பேர் நான் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கேன், நான் ஹவுஸ் ஒய்ஃபா. யாராவது ஒரு ஆள் என் வீட்டுக்காருக்கு ஒய்ஃபாக இருக்கேன்னு சொன்னீங்களா? அந்த நகைச்சுவை செத்து சுருண்டு அனாதையாக கிடக்கு. நீங்கள் பெண்கள் அப்படி சொல்லாதீங்க சார். அதான் சொல்லிட்டு இல்லை, நாங்கள் இத்தனை பெண்கள் நாங்கள் நினச்சா சிகரத்தை கூட தொட முடியும். நல்லா ஜோர கைத்தல கொடுங்க, உங்களுக்கு சப்போர்ட்டாக நான் பேசுகிறேன். இந்த இடத்துல உண்மையிலே கைதெடுத்து ஆகணும். பெண்கள் எல்லா துறையிலும் சாதிக்கிறாங்க. ஆமாம். கேரளாவோட ஒரு பெண் பாருங்க, வலது கை இல்லை ஆனால் கலெக்டர். அப்போ பெண்கள் நினைச்சா சிகரத்தை கூட தொட முடியும். இங்கே இருக்கிற ஒட்டுமொத்த ஆண்கள் ஒன்னா பின்னா நினச்சி நாங்கள் நினச்சா கூட நீங்கள் வச்ச ரசத்தை கூட எல்லாம் தொட முடியாது. அதுக்கு தான் இன்னைக்கு ஃபுட் ஃபெஸ்டிவலுக்கு வந்திருக்கோம். இந்த மனுஷன் ரசத்துக்கும் கைத்தடல் கொடுக்குறாரு, உப்புமாவுக்கும் கைத்தடல் கொடுக்குறாரு. எவ்வளவு பாதிக்கப்பட்டிருக்காரு. நன்றி வணக்கம் சொல்ல அதுக்கும் கை தட்டுவார். ஆஹா நல்ல வேலைக்கு நான் முடிச்சுட்டாங்க அப்படின்னு. சார் உண்மையிலேயே பெண்கள்னா யாரு? பெண்கள் அத்தனை பேர் இருக்கு தமிழ்ல. பேதை, பெதும்பை, மங்கை, மடந்தை, அறிவை, தெரிவை, பேரிளம் பெண். ஆண்களுக்கு என்ன பேர் இருக்கு? நாங்க இருக்கிறதே பெரும்பாடுமா, இதுல எங்களுக்கு பேர் வேறையா? உங்களுக்கு மட்டும் பேதை, பெதுமை, மங்கை, மடந்தை. ஆமா, எங்க மதுரையில ஆம்பளைக்கு ஒரு 4 பேர் இருக்கு. என்ன பேரு? லூசு பைய, கிறுக்கு பைய, முட்டா பைய, தண்டச்சோர், விளங்காதவன். நீ எல்லாம் எதுக்குடா இருக்க? போன் பண்ணா எப்படி இருக்குன்னு கேட்கணும்ல. எனக்கு ஒருத்தன் போன் பண்ணி இன்னமா இருக்கீங்க அப்படின்டா. ஒருவேளை ராமரையாவா இருப்பாரா? அது மட்டும் இல்லாம பஸ்ல ஆசையா போறோம் உட்கார்றது. சரி, பழைய கவர்மெண்ட் பஸ்ல பெண்கள் செயல் எழுதியிருக்கான். பெண்கள், பூவையர், வளைக்கரங்கள், மகளிர், லேடிஸ், தள்ளிக்கமா, உமன். பெண்கள் கவலம். ஆம்பளைக்கு நம்மளுக்கு என்ன எழுதிருக்கேன்? ஆசையாக பார்க்குறேன். திருடர்கள் சாக்கிரதை, புகைப்பிடிக்காதீர்கள், செருப்பகலத்தை அடிப்போம். எங்கள் நாங்கள் விசேஷம் வச்சா கூட உங்களுக்கு தான். ஆமாம், உங்களுக்கு தான் வளகாப்பு. ஆம்பளைக்கு உரிய காப்பு, ஒரு பித்தளை காப்பு. அவரெல்லாம் பாதுகாப்பே இல்லாமல் இருக்கார். அவருக்கு எதுக்குங்க பாதுகாப்பு? இப்போ இந்த முகத்திலே பாருங்க, ஆடியன்ஸ்ல என்னுடைய பெண்கள் முகம் தான் அப்படியே சிரிச்ச முகமா இருக்கு சார். அப்போ நாங்கள் சீரழிஞ்ச முகமாக இருக்கோம். ஏன்னா கொஞ்சம் சிரிங்க நீங்கள் உண்மைனே சார். நாங்கள் தாய் குலம். அப்போ நாங்கள் தெப்ப குலமா சார்? நாங்கள் மான் போன்றவர்கள். அப்போ நாங்கள் மானம் கட்டு போனவர்களா? ஏங்க நாங்க பெண்கள் இங்க பாருங்க, நல்லா பாருங்க. வலது காலை எடுத்து உங்க வீட்டுக்கு சுச்சுக்குன்னு வந்ததுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு அதிர்ஷ்டமே வந்துச்சு. எல்லாரும் சொல்ற வார்த்தை தான் சார். ஆமா சார். நான் வந்த பின்னாடி உங்களுக்கு அதிர்ஷ்டம் வந்துச்சு, நான் வந்த பின்னாடி உங்களுக்கு அதிர்ஷ்டம் வந்துச்சு அப்படின்றாங்களே. நீங்க வந்த பின்னாடி அதிர்ஷ்டம் மட்டுமா வந்துச்சு? ஆம்பளைக்கு பிபி வந்துச்சு, கொலஸ்ட்ரால் வந்துச்சு, டென்ஷன் வந்துச்சு, தலையை பிச்சுக்கிட்டு ஓடுறான். எங்கேயாவது கல்யாணமான பெண்களுக்கு தொப்பை விழுந்திருக்கா இல்லை வழுக்கு தலை விழுந்திருக்கா? ஏன் பெண்களுக்கு தொப்பை விழுகிறல, வழுக்கு தலை விழுகிறதுல? ஏன்னா அவங்களுக்கு பொண்டாட்டின்னு கிடையாது. இதெல்லாம் யூனிக்கான காமெடி சார். கைதிட்டுங்க சார். ரொம்ப படாபாடு இருக்கேன். பேசாமல் இந்த வேலையை ரிசைன் பண்ணிட்டு நான் 100 நாள் வேலைக்கு போகிறேன். எத்தனை தடவை தான் 100 நாள் வேலைக்கு போவீங்க? இல்லை ரோடு போடுற வேலை இருந்தால் கூட சொல்லுங்க. ஐயா நீங்களே 100 நாள் வேலைன்னா அப்போ நானும். ஐயா நீ சித்தால் வேலைக்கு போ. ஐயா நான் வர்றேன் 100 நாள் வேலைக்கு. ஐயா ஐயா நீங்கள் 3ஆவது நாள் வேலையில ஓடி போயிடுவீங்க. இங்கே பாருங்க, இன்னைக்கு நான் அந்த இடத்துல சொல்கிறேன். சுனிதா வில்லியம்ஸ்ங்கிற ஒரு பெண் 1 நாள் 2 நாள் இல்லை, கிட்டத்தட்ட 286 நாட்கள் விண்வெளியில் போயிட்டு இந்த பூமியில் கால் பதிச்சிருக்கான்னா அந்த சிங்க பெண்ணுக்கு ஆண்களும் சேர்ந்து கைத்தட்டல் கொடுக்கலாம் சார். வெரி குட். பார்த்தீங்களா சார்? இந்த இடத்துல பாராட்டணும். இன்னைக்கு நாங்கள் நாசாவுக்கு போகிறோம் சார். நாங்கள் நாசமாக போகிறோம், அவ்வளோதான். ஒரு விஷயம், சுனிதா வில்லியம்ஸ் அவர்கள் 286 நாள் விண்வெளிக்கு போனதை எல்லா டிவிலையும் போடுறீங்க, செய்தி பேப்பரில் போடுறீங்க, நியூஸில் போடுறீங்க, யூடியூப்பில் போடுறீங்க. சுனிதா வில்லியம்ஸ் ஒரு பெண்மணி 286 நாள் விண்வெளிக்கு போறான்னு போடுறீங்களே. ஆமா சார். கூடையே 3 ஆம்பளை பப்பா குஞ்சு மாதிரி போனாங்களே, அவங்கள ஏதாவது டிவியில் போட்டிங்களா சார்? அவ்வளவு நாங்கள் பக்கத்து போயிட்டோமா சார்? ரொம்ப இன்னொன்று அதை விடுங்க சார். சரி,
உங்களுக்கு எவ்வளோ விசேஷம் சொன்னோம். உங்களுக்கு மட்டும் வலது கால் எடுத்து வச்சு ஆமா வரீங்க. சார். அது அதிர்ஷ்டம் அடிக்கும். ப்ளஸ் உண்மையிலே நான் இந்த இடத்துல கேட்குறேன், யார் அழகு, பெண்கள் அழகா ஆண்கள் அழகா கேட்டீங்கன்னா பெண்கள் தான் அழகு. எல்லாத்தையும் தமிழ் தெரியுமா சார்? தமிழ் தெரியுமா? சரி. ஏன்னா முந்தின நாள் நடந்த சம்பவத்தை சொல்லு. என்ன சம்பவம்? 1.25 நேரம் பேசினேன். சரி. யாரும் சிரிக்கலை. மூச்சு திணற என்ன சார் அப்படின்றேன், தலகாஜியா ஹூம் அப்படின்னா பூரா சண்டிகார் பீகார்காரங்க சார். அதனால தான் உங்களை அப்படி கேட்டுட்டேன். நீங்கள் நம்ம நிகழ்ச்சியில் சேர்ந்துக்கு. அந்த அங்கிட்டு இருக்க பெண்களை ஒரு அம்மா கைதிட்ட வந்துட்டு, டயர்டாக இருக்குப்பா, நாளைக்கு பார்ப்போம் போடா. சார் பெண்கள் நாங்கள் அழகு சார். எப்படி சொல்கிறீங்க? ஏம்மா பெண்கள் அழகு, நாங்கள் தான் அழகுன்ற பெண். ஒரு பெண் கை தூக்குங்க பார்ப்போம். தைரியம் ஆயிடுச்சு கை. அங்கே பாருங்க என் சிங்கக்குட்டி எப்படி கை தூக்குது பாருங்க. உங்கள் ஆதார் கார்டு போட்டோ கொண்டு வாங்க. பார்க்குற பெண் யார் அழகு? ஹலோ. கண்ணுக்கு அஞ்சாமலுக்கு வாய் வத்தல் கொண்டு இருக்கும். மூக்கெல்லாம் இருக்கான்றது டவுட்டு தான். எனக்கெல்லாம் ஒரே டார்க்காக இருந்துச்சு. அப்படியா? சந்தோஷம். வீட்டுக்குள்ள பெண்கள் இங்கே அழகு. ஆமாம் சார். ஆனால் காட்டுக்குள்ளே வந்து பாருங்க, ஆண்கள் தான் அழகு. ஆண் சிங்கம் தான் பெட்டரி முடி வச்சு வரும், அழகாக இருக்கும். ஆண் மயில் தான் தோகை விரித்து ஆடும். கொஞ்சம் தள்ளிக்குமா, தோகை ஒடிச்சு போடாது. தோகை விரித்து ஆடும். ஆண் யானைக்கு தான் தந்தம் இருக்கும். பார்த்தீங்களா? அதே போல் சேவல் கோழியில் பாருங்கள், சேவல் தான் கொண்டை வச்சு வால் வச்சு அம்சமாக இருக்கும். சேவல் காலையில் கொக்கரக்கோன்னு கூவுது. ஆனால் என்ன சொல்கிறேன், கோழி கூவிருச்சு. கூவுனது அது பாவம். ஆனால் சேவலுடைய நிலைமையை பாருங்கள், காலைல கொக்கரக்கோன்னு கூவுது, சாயந்தரம் குக்கரில் வேகுது. எங்கேயாவது ஒரு வீட்டில் விருந்தாடி வந்தால் கோழி அடிக்கிறானா சார், சேவலத்தை அடிப்பாங்க. அதே போல் ஒரு வீடை கட்டி முடிக்கிறதுக்கு இன்னைக்கு தான் டிராக்டர் லாரி, அன்னைக்கெல்லாம் மாட்டு வண்டி தான். வீடை கட்டி முடிக்கும் தட்டிக்கு 10 மாதத்துக்கு செங்கல் சிமுண்டு சல்லி எல்லாத்தையும் கொண்டு வந்து சேர்க்குறது காளமாடு. கிரேப்பர்ஸ் அன்னைக்கு காளமாடை பின்னாடி எட்டிட்டு பசுமாடை உள்ளே கொண்டு வரேன். கோமாதா நல்லா இருக்குன்னு அந்த மாடு காளமாடு எட்டி பார்க்கும். ஏண்டா செங்கலை கொண்டு வந்து இப்படி நஞ்சு எடுக்கு சதை. எங்கள் நிலமை தான் சார். நானும் சொல்லுவேன் சார், உண்மையிலே எந்த சிங்கம்ங்க வேட்டையாடும், பெண் சிங்கம் தான் வேட்டையாடி ஆண் சிங்கத்துக்கே சாப்பாடு கொடுக்கும். இதுக்கு பெண் சிங்கம் பூரா அந்த பாயிண்ட் கைத்தறல கொடுக்கணும். 40 யானை முன்னாடி போனால் கூட எந்த யானை வழிநடத்த செல்லும் தெரியுமா? பெண் யானை தாங்க வழிநடத்த சொல்லும். ஆம்பளை யானை பக்கு 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 பக்குன்னு பின்னாடி தான் போகும். அப்புறம் கோழி கூவுதுன்னு சொன்னீங்களே, ஏன் சேவல் கூவுனாலும் கோழி கூவுதுன்னு முன்னோர்கள் சொன்னாங்க தெரியுமா? சேவல் 10 மணி கூவும், 12 மணி கூவும், 2 மணி கூவும். கூவ வேண்டிய 4 மணிக்கு குப்பரக்க விழுந்து கிடக்கும். அந்த நேரத்தில் பக்கத்தில் இருக்கிற கோழி தான் சேவலை எழுப்பிவிடும். நேரமாச்சு, எந்திரி எந்திரி அப்படின்னு எழுப்பிவிடும். அதனால தான் இது வரைக்கும் நான் எந்த நகைச்சுவை இடையூறு செய்யலை. என்ன சார்? இதுக்கு நான் இடையூறு செஞ்சாகணும். ஏன்? அவங்க இந்த ஊர் தான், திருநெல்வேலி தான். ஆமாம். எங்கள் ஊரில் மனுஷனே மனுஷன்ட்டு பேச மாட்டேங்கிறான். இவங்க ஊரில் சேவல் பேசிட்டு கோழிட்ட, எந்திரி டயமாச்சு எந்திரி. பார்த்தீங்களா சார் அதிசயத்தை? அதுக்கு நீங்கள் கைதிட்டுறீங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி நான் ஒரு நகைச்சுவை சொன்னேன், கேப்பாரட்டு கிடந்தேன் நான். பார்த்தீங்களா என் நிலமை அப்படி சார். அவங்க ஐயா வாங்க சொல்லுங்க. ஒன்றும் இல்லை, கேட்பாரட்டுன்னு கேட்கறதுக்கு மனுஷன் ஏதோ நாங்கள் ஒரு மார்க் காமெடி ஓரமாட்டு பேசிக்கிருந்தோம். சொல்லுங்க, அது காமெடியா என்ன? நான் சிரிக்க சொல்றேன். சரி, அது இது வரைக்கும் சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. சரி, இப்போ எப்படி சிரிக்க போறாங்கன்னு எனக்கு தெரியலங்க. திடீர்னு மனுஷன் புகுந்து வராரு. ஐயா நீங்க இந்த பேர் வச்சு சொல்லுவீங்கல்ல, பேர் காமெடி. ஆமா, பேர் காமெடி அது எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. அதுல அவர் பேர் போனவருங்க. ஆமா, பாத்தீங்களா அந்த காமெடி போச்சா? இல்ல அது போகாது. ஐயா டல்லா இருப்பேன். சரி, ரொம்ப டல்லா இருப்பேன். 100 வாட்ஸ் லைட்டை போட்டு விட்டா கூட லைட்டு பீஸ் ஆயிடும். கரெக்ட். நம்ம ரெண்டு ஒரு மாதிரி டல்லா இருப்பேன். அவனுக்கு பேரு பிரகாசம். நீங்க அங்கேயே இருந்திருக்கலாம். அங்கேயே இவ்வளவு அளவு பாவம் வந்து இல்லைங்க. ஆனா பிரகாசமா இருக்கவனுக்கு டல்லான்னு வைக்க முடியுமா? இல்ல, பேரு காமெடி போனீங்க, என் பேர் போச்சுங்க இதோட. சரி, அது இருக்கட்டும். ஐயா இருக்கட்டுங்க. அந்த கேமராலாம் ஆஃப் பண்ணிட்டு கிளம்பிட்டார். நீங்க பேர் காமெடிக்கு கேமரா ஒரு கேடாடா அப்படி ஆடியன்ஸே எடுக்கலாம்னு சொல்லி எடுக்கிறாரு. ஐயா இந்த டாக்டர் காமெடி இருக்கு பாத்தீங்களா? பேர் காமெடியே பேர் போச்சு. ரொம்ப பிடிக்கும்ங்க. ஐயா டாக்டர் உட்கார்ந்தோன்னே அவர் கேட்டிருக்காரு. அவரே கிளம்பிட்டாரு பாருங்க. அர்க்கணிசரை போயிட்டார். பேர நாங்க வாழ வந்தேன், அப்புறம் இங்க வந்தேன். எல்லாம் போய் சாப்பிட்டு வராலும் சாப்பிட்டு வரலாம். ஐயா அது நாங்க பாவம் குருவி சேர்த்த மாதிரி சேர்த்துருக்கேன். நான் கேட்குறேன், அழகான பொண்டாட்டி கிடைச்சா அதிர்ஷ்டசாலியா, அறிவான பொண்டாட்டி கிடைச்சா அதிர்ஷ்டசாலி? அறிவான பொண்டாட்டி கிடைச்சாதான் அதிர்ஷ்டசாலி. அப்படியா?
அழகான பொண்டாட்டி அடிச்சாது அதிர்ஷ்டசாலி. ஏன் அறிவு இருந்தால் அவேதுக்கு வந்து அழகான பொண்டாட்டி பண்ண போகிறேன். ஐயா இவருக்கு 350 ரூபா ஜிபே பண்ணி அவர் என்ன சொல்றாரு? கை தட்டிக்கிட்டே இருக்காரு. பொண்டாட்டி இல்லாதவங்க அதிர்ஷ்டசாலின்றார். ஐயா அம்மா சமையல் நல்லா இருக்குமா பொண்டாட்டி சமையல் நல்லா இருக்குமா? அண்ணே 8ஆம் தேதி தூத்துக்குடியில நிகழ்ச்சிக்கு வந்துருங்க. ஏன்னா ஜிபே பண்ணிடுறேன், நான் பண்றேன் உங்களுக்கு. மணிக்கு 300 ரூபா வாங்கிக்கோங்க. நீங்க ஒரு ஆள் தான் கை தட்டுறீங்க, உங்களையும் நாங்கள் இழந்துட்டு போக முடியாது. நிச்சயமா இந்த மாதிரி ஆள் இருக்கு. 1500 பண்றேன், 10 பேர் கொண்டு வந்து இறக்குனேன் நாளைக்கு. ஐயா மொத்த பேமெண்ட் அங்கே கொடுத்துட்டீங்க, அப்புறம் நீங்க என்ன செய்வீங்க? அந்த குடும்பம் தான் அப்படி 2026ல எந்த நோய் நொடியும் இல்லாம உங்களுக்கு ஒரு பெரிய கைத்தட்ட நாங்களே கொடுக்கோம். எப்படி பத்திருக்காங்க சார் சிரிச்சுக்கிட்டு? அது வந்து நாங்க ரெடி பண்ணி கூட்டு வந்தது. ஓ அதான் நான் பார்த்தேன் சார். இந்த லவ் சொல்றாங்கல்ல, தட் மீன் காதல். இந்த காதலுக்கு சொல்லுங்க மேடம். இல்ல அது இருக்கட்டும் ஐயா, காதலுக்கு அழகு முக்கியமா அறிவு முக்கியமா? சொல்லுங்க சார். சொல்லிட்டேன், அது மாறி போயிருச்சு, கடந்து போயிருச்சு. காதலுக்கு அழகு முக்கியமா அறிவு முக்கியமா? எது முக்கியம்? அழகு தான் முக்கியம். ஏன்? அறிவு வந்து எவனா காதல் பண்ணுவானா? அமைதி. சரி ராமரையா, சொல்லுங்க. இப்போ உங்க மனைவிக்கும் உங்க அம்மாவுக்கும் சண்டை வந்துருச்சு, நீ யார் பக்கம்? நான் பீரோ பக்கம். ஏன்னா எதாவது தூக்கி அடிப்பாங்க, அதனால போய் ஒளிஞ்சுக்கிருவேன். நீங்க பீரோனா நான் சீரோ பக்கம். இருக்கட்டும். சரி. இந்த கொரோனா இல்லைங்கய்யா, எப்படி இந்த வருஷத்தை நம்ம தொடங்கும்ன்றக்கா சொல்லித்தரேன். 2026 நெகட்டிவான விஷயங்களை ஒதுக்குன்னு சொல்றோம்ல. ஆமா. எனக்கு கொரோனா நீங்களாம் சங்கடப்பட்டீங்க. அப்போ ஒரு பாசிட்டிவான ஒரு ஆளை பார்த்தேன் உலகத்திலே. எல்லாரும் ஐயோ 200 பேர், இங்க 400 பேர், 500 பேர்னும் போது அவன் தன்னுடைய ஆளுக்கு மெசேஜ் போட்டான், ஊரெல்லாம் பரவுது கொரோனா, நான் உன் கனவுல வர்றேனா அப்படின்னா. அவனை மாதிரி நம்ம வாழணும் சார். எங்க ஊர்ல ஒருத்தர் ஐயா அவன் ஃபோன் நம்பர் இருந்தா கொஞ்சம் கிடைக்குமா? அப்படி இருக்காங்க. எதை பத்தியும் கவலைப்படாம இருக்கு. எங்க ஊர்ல ஒருத்தன் கவிதை எழுதியிருந்தாங்க. எழுதிட்டானா? பாலுக்கு அப்புறம் தயிர், நீதான் என் உயிர், தயிருக்கு அப்புறம் மோர், நீ இல்லாட்டி என் வாழ்க்கையே போரு. ஏன் நம்மளும் இந்த மாதிரி ஏதாவது மனப்பாடம் பண்ணிட்டு வர? இல்ல அடுத்த தடவை எல்லாம் நம்ம ஒரு புக்கெல்லாம் நம்ம பக்கம் ரொம்ப வீக்கா போகுது. அவங்க கொஞ்சம் எம்எஸ்சி எம்பில் படிச்சனால வீக்கா போனா நம்ம மந்தா போவோம். இந்த வருஷமாவும் போயிட வேண்டியதான். ஆனா எனக்கு என்னமோ மந்தா இருக்கிற மாதிரி தெரியுது. டெலிவரி ஆயிரும்னு நினைக்கிறேன். ஆமா டெலிவரி ஆகட்டும். நல்லா சொன்னீங்க, நன்றிங்கய்யா. நாங்களும் கவிதை சொல்லுவோம். ஆனா சொல்லுங்க கவிதை. எங்களுக்கு சொல்ல தெரியாது ஐயா, நீங்க உங்களுக்கு தெரியும், எனக்கு தெரியாது. சொல்லுங்க. சரிங்கய்யா. இருக்கையிலே தைரியசாலி பெண்களா ஆண்களா? ஆண்கள் தாமா. ஆண்கள்னா ஒரு கைத்தல கொடுங்க பார்க்கலாம். பெண்கள் தான் தைரியசாலினா ஒரு கைத்தல கொடுங்க பார்க்கலாம். எல்லாத்துக்குமே தட்டுறாரு அவரு. இப்ப நான் சொல்லட்டுமா, யார் தைரியசாலினா பெண்கள் தான் தைரியசாலி. ஏன்னா உடல் பலம் வேணா ஆண்களுக்கு அதிகமா இருக்கலாம், மனபலம் சத்தியமாக பெண்களுக்கு தான் அதிகம். பெண்கள் தான் தைரியசாலி. மேடம் நீங்க மனபலம் யாருக்கு ஜாஸ்தி? பெண்களுக்கு. அப்படி நீங்க கேட்டிருக்கணும். புரியுதுங்களா? ஐயா இவர் எதுக்கு தேவையில்லாம அங்கிருந்து இல்லம்மா, நான் அநியாயம் எங்கெல்லாம் தலை தூக்கி ஆடுதோ அங்கெல்லாம் படம் எடுத்து ஆடுவேன். ஸ்னேக் பாபு. சரியா, நல்லா கேட்டுக்கோங்க. பெண்கள் தான் தைரியசாலியா? ஆமா. கொஞ்சம் இந்த ஏன்னு கேளுங்கய்யா, நல்லா கேட்டுக்கோங்க சார். ஒரு பொண்ணை எத்தனை பேர் பொண்ணு பார்க்க போறீங்க? ஒரு 4-5 பேர் பொண்ணு பார்க்க 4-5 பேர் போவோம். நிச்சயம் பண்ண எத்தனை பேர் நிச்சயம் பண்ணுவீங்க? நிச்சயமா ஒரு 50 பேர் போவாங்க. கல்யாணம் எத்தனை பேர் முன்னிலையில கல்யாணம் பண்றீங்க? அது நம்ம பத்திரிக்கை அடிக்கிறத பொறுத்து இருக்கு. ஒரு 1000 பேர் 1500. நல்லா கேட்டுக்கோங்க. ஒரு பொண்ணு பார்க்க 4 பேர் முன்னாடி பொண்ணு பார்த்துட்டு போறாங்க, 40 பேர் நிச்சயம் பண்றாங்க, 4000 பேர் முன்னிலையில கல்யாணம் பண்றாங்க. ஆனா பெண்கள் நாங்க கல்யாணத்துக்கு அப்புறம் உங்க வீட்டுக்கு தனியா கெத்தா சோலோவா சிங்கிளா வர பெண்கள் நாங்க தாங்க தைரியசாலி. இதுக்கு நீங்க பதில் சொல்லணும்லப்பா. இல்ல நம்ம கிளம்புவோங்கயா, ஏன்னா கொஞ்சம் கிரிட்டிக்கலான கேள்வியா இருக்கு. இல்ல நீங்க சொல்லுங்க. அதெல்லாம் சிங்கிளா வர உங்களை டபுள் ஆக்குறது யாரு? ஒரு அதுதான் குழந்தை செல்வம். அண்ணன் வெரி ஆனா இது கொஞ்சம் ட்ரிபிளா இருக்கு. இது கொஞ்சம் ட்ரிபிளா இருக்கு. ஆமாங்க, ரொம்ப நன்றி அம்மா. இருந்த இதோட அவங்கள முடிக்க சொல்லிடுறோம், நீங்க சாப்பிட்டு வந்துருங்க. இல்ல வந்த வேலையை நீங்க முடிச்சிட்டீங்க. ஏங்க நீங்க முடிச்சு அனுப்பிச்சிட்டீங்க, நீங்க சொல்றீங்க பாருங்க. இந்த ரோவ வலியை ஏன் மேல போடுறீங்களா? ஆமா அம்மா என்னக்கா? ஆனா 4 பேர் போனா 4 பேர் இன்கமிங் சார். குழந்தைகளை தூங்க வைங்கம்மா. ஒரே ஒரு கேள்வி. அவங்களுமே ஒரு குழந்தை தான் ஒரு காலத்துல. இந்த ரோபோ காலி வண்டி விட்டு போறாங்க, போக மாட்டான். ஒரு கேள்வி சார், நல்லா கேட்டுக்கோங்க.
பைக் எடுத்துட்டு ஆண்கள் வேகமா துப்பு 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 துப்புன்னு போறீங்கல்ல, இப்படி ஒரு புத்து 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 புண்ணா துப்பு புல்லட்ல போறாரா? இல்ல, துப்பு துப்புன்னு போனா முன்னுக்கு இருக்க நனைஞ்சிருவேல்ல, துப்பிக்கிட்டே போனா. அழகா சொன்னீங்க. நல்லா கேட்டுக்கோங்க. துப்பு துப்பு டுர்ருன்னு. துப்பு துப்புவா டுருவா ஒரே நேரத்துல இப்படி துப்பு துப்பு டுருன்னு போவாரு. இதெல்லாம் கொஞ்சம் believe me. டுர்ரு டுர்ருன்னு போறீங்க. முன்னாடி இருக்கிற கார்ல போய் டம்முன்னு இடிச்சிருந்தீங்க. முத வருஷம் டமார்னு இடிக்கிறானா? நல்லா கேட்டுக்கோங்க. ஆர்சி புக், இன்சூரன்ஸ் எதுவுமே இல்லை. டிராஃபிக் போலீஸ் என்ன பண்ணுவாரு, தரத்தரன்னு இழுத்து உங்களை போலீஸ் ஸ்டேஷன்ல போய் உட்கார வச்சிருவாரு. பட் இதுவே பின்னாடி உங்க பொண்டாட்டி உட்கார வச்சிருப்பேன், அப்படி இப்படி டம்முன்னு இடிச்சா கூட காவல்துறை அதிகாரி என்ன சொல்லுவார் தெரியுமா? லேடிஸ் இருக்காங்க போட்டும் போட்டும், லேடிஸ் இருக்காங்கன்னு போட்டும் போட்டுன்னு விட்டுருவாங்க. அந்த இடத்துல கூட பின்னாடி ஒய்ஃப் இருந்தா தான் அந்த இடத்துல புருஷனுக்கே கெத்து அப்படின்ட்டு சொன்னா. ஏன் நம்ம என்னையா பாவம் செஞ்சோம்? நம்ம பாவம் மட்டும்தாங்க பண்ணியிருக்கோம். இங்க வருங்க, ஆண்கள் இருந்தா மட்டும் நில்லுங்க, அதை கொடுங்க, ஆர்சியை காட்டுங்க, இதை காட்டுங்க, காட்டு காட்டு. ஆமா சார். பெண்கள் இருந்தா மட்டும் போன்னு ஏன் டிராபிக் போலீஸ் சொல்றாருன்னா, இதைத்தான் எல்லாரும் கேக்குறாங்க. ஏன்றதை நீங்க இப்ப சொல்றீங்க. ஆமா, ஏன்னா பாக்குறாரு அவரே போலீஸே, அவனே ஒரு பிரச்சனையோட போய்கிட்டு இருக்கான், அவனை போய் பாவம் போடா ஜனி முடிச்ச போடாங்கிட்டு போட்டா அப்படின்னு சொல்றேன். என்னப்பா இதுக்குலாம் விசில் பறக்குது? எல்லா அனுபவம் தான். எல்லாம் அரிசி புக்கு இல்லாம நின்றாளுக்கு தான். அப்படிலாம் சொல்லாதீங்க சார். பெண்கள் நாங்கெல்லாம் சாமி சார். அப்புறம் எதுக்கு உங்களுக்கு பேய் பிடிக்குது? கரெக்டா சொன்னீங்க. பேய்க்கு கூட உங்க முகரக்கட்டைய பிடிக்கல, எங்களை தான் பிடிச்சிருக்கு. தட்டுங்கக்கா கைய. நம்மளாம் தட்டுங்கன்னு சொன்னமாங்கய்யா, அவங்களாம் ஏங்க தட்டுன்னு சொன்னா தானே தட்டுவாங்க. இப்ப இந்த இடத்துல நான் இந்த இடத்துல நிரூபிக்கிறேன். ஒரு நாள் நல்லா சொடக் போட்டு கேட்கிறேன், ஒரு நாள் வீட்டுல ஒரு பொம்பளை இல்லாட்டி இந்த வீடு எப்படி இருக்கும்? ஒரு நாள் ஐயா இல்ல, ரகுவர வயசு அப்ப கேட்டார்ல, இப்ப பேசியிருக்காரு. அப்படித்தான் இடம் வரும். எங்க வரும் நீங்க தான் கண்டுபிடிக்கணும். கேட்டா வராதுங்க, அதுவா வரணும். ஐயா, உங்களை வீட்டுல எப்படியா வச்சு செஞ்சிருக்காங்க, எப்படி சமாளிக்கிறாங்க? வச்சு செய்யறாங்க மாட்டாங்க. வச்சு செய்யறாங்களோ நான் வச்சு செய்யறாங்களோ, இங்க நீங்க காமெடி செய்யணும். ஐயா முடியலங்க ஐயா, 2 வட்ட சிக்கி நான் ஒரு பொம்பளை பிள்ளையா. உங்களுக்கு முடியலையா? மேஜிக் மேனுக்கு முடியலையா? ஐயா ஒரு நாள் ஒரு வீட்டுல, ஐயா பதில் சொல்லுங்க, ஒரு நாள் வீட்டுல பெண் இல்லாட்டி இந்த வீடு எப்படி இருக்கும்? பெருக்கலைன்னா இல்லன்னா எப்படி இருக்கும்? பெருக்கலைன்னா அதே அளவாத்தான் இருக்கு, பெருக்காத்தான் கொஞ்சம் பெருசா வரும். நானே சொல்றேன், இதுக்கு நான் கேட்காம இருந்திருக்கலாம். சாப்பிடுற தட்டு விளக்காம நாரி போயிருக்கும், உடுத்துன அன்றாய்டு கூட அதே இடத்துல கிடக்கும். ஆனா 7 நாள் ஆனாலும் 1 வாரம் ஆனாலும் ஒரு வீட்டையே கோவிலா வச்சிருக்கிறோம்னா சத்தியமாக என்னுடைய பெண் குல தங்கங்கள் இருந்தாதாங்க அந்த வீடே கோவிலா இருக்கும். ஆனா நம்ம பக்கம் ஒரு குறை இருக்குயா. ஆம்பளை வெளியூர் போறையோ இல்லை வெளியே போறப்ப அந்த லுங்கிய கலத்தி அப்படி உதறிட்டு அப்படி கொடியில் போட எவ்வளவு நேரம் ஆகும்? எவ்வளவு நேரம் ஆயிரும்? ஒரு 2 செகண்ட்ஸ் கூட ஆகாது. ஆனா அவர் 2 மடிப்பு எடுத்து விட்டுட்டு அப்படின்வார். ஐயா என்ன பண்ணீங்க? தவி போயிடுவான். சாயந்தரம் 6 மணி வரைக்கும் தட்டி அந்த ரவுண்ட் அப்படியே கிடக்கும். அந்த ரவுண்ட் அப்படியே உளையாம வந்து எடுத்து மடிச்சிருவார். ஐயா கரெக்ட். இவ்வளவு ஒரிஜினலா பண்றாருன்னா என்ன அர்த்தம்? இவர் தான் அதை லைவா பண்ணிட்டு இருக்காருன்னு அர்த்தம். வீட்டுல நான் அப்படியே அவுத்து விட்டு இப்படி ஆட்டுவேன், அதான் விழுந்துரும். விழுகாது, இவர் தொப்பே விழுந்துரும். தொப்புன்னு லுங்கிக்கு முன்னாடி அது சரி பரவாயில்ல. சில காமெடி அப்படி ஐயா, இதுக்கு ஒரு 200 சேர்த்து வாங்கிக்கோங்க. சரி, இதுல உங்களுக்கு 200 ரூபாய் பிடிக்கப்படுதுங்கய்யா. இப்படி ஆட்டினாலே விழுந்துரும். அதே போல எனக்கு இந்த சல்லடையில் சலிச்சப்ப மண் ஜல்லி எல்லாம் போயிட்டு அரிசி நிற்கிற மாதிரி. ஆமா சார், உண்மையான ரசிகர் இவங்க தான். கரெக்டா உட்கார்ந்துருக்கீங்க. உங்களை எல்லாம் சலிச்சு எடுத்திருக்காரு பார்த்தீங்களா? இவர் என்னங்கய்யா? ஆனா அதனால வந்திருக்கீங்களா இல்ல ஒரே கூட்டமா இருக்குன்னு உட்காந்துருக்கீங்களா? இல்ல நல்லா ரசிக்கிறாங்க. உண்மையிலே இந்த உணவு திருவிழாவில் கெட்டு போற தயிருக்குள்ளதான் கெடாத நெய் இருக்குன்னு சொல்லுவாங்க. அதே போலதான் இந்த அழிந்து போகிற உடலுக்குள்ள அழியாத ஆன்மா இருக்கிறது. அந்த ஆன்மா மகிழ்வித்து இருக்கணும்னா நல்லா மனம் விட்டு சிரிக்கணும், ரசிக்கணும். இது மாதிரி தாங்க எனக்கு பேசவே தெரிய மாட்டேங்குது. உங்களுக்கு எழுதி தரங்கய்யா, எழுதி. அதே போல நமக்கு பிடித்தவர்களாம் நம்மோடு இருக்க வேண்டும் நினைப்பை விட நலமோடு இருக்க வேண்டும் நினைக்கிறேன் இந்த வருஷத்துல. அருமை அருமை, சிறப்பா சொல்றீங்களே. பொதுவா டாக்டர்கிட்ட போனா உப்பை குறைங்கன்னு சொல்லுவாங்க. ஆனா உண்மையில நம்ம குறைக்க வேண்டிய உப்பு, ஆண்கள் நீங்க எல்லாம் குறைக்க வேண்டிய உப்பு படபடப்பு. பொண்டாட்டி ஃபோன் வந்தோம்னா அந்த பொய்யை சொல்லவா இந்த பொய்யை சொல்லவா டென்ஷன் ஆவீங்கல்ல. ஆண்கள் குறைக்க வேண்டிய உப்பு படபடப்பு, பெண்கள் நம்மெல்லாம் குறைக்க வேண்டிய உப்பு நச்சரிப்பு. பட்டை வாங்கி கொடு, நட்டை வாங்கி கொடு, துட்டை வாங்கி கொடு. கல்யாணம் முடிஞ்ச புதுசுல ஆம்பளைக்கு மண்டை நிறைய முடி இருக்கும், இப்ப வெறும் மண்டை மட்டும் தான் இருக்குன்னா என்ன அர்த்தம்? புறம் புடுங்கிருக்காங்கன்னு அர்த்தம். பெண்கள் குறைக்க வேண்டிய உப்பு நச்சரிப்பு,
வயதானவர்கள் குறைக்க வேண்டிய உப்பு தொணதொணப்பு, வக்கீல்கள் குறைக்க வேண்டிய உப்பு ஒத்திவைப்பு. ஆனா என்னைக்குமே நம்ம குறைக்காத ஒரே ஒரு உப்பு சிரிப்பு. அதுதான் வாழ்க்கைக்கு மிகச் சிறப்பு. அருமையான உச்சரிப்பு. ஆகா, நன்றி நன்றி. அதை விட இன்ன வரைக்கும் நம்ம பேசும்போது யாராவது ஃபோன் எடுத்தாங்களா ஐயா? இல்ல போன் சார், எடுக்கல. நம்மளவே பார்க்குறாங்க. உத்து உத்து பாக்குறாங்க. ஏன் ஏன்? எப்போ இவங்க காமெடி பண்ணுவாங்கன்னு பார்ப்போம். கரெக்டா தானே பாக்குறாங்க. ஆ? ஒரு ஆள்லாம் 3/4 மணி நேரம் ஆச்சு, இன்னும் காமெடி ஏரியாவுக்குள்ளே இவங்க வரலையே நோ. அப்படி பார்க்குறாரு. ஆனால் ஆ. இது இப்படி தான் இருக்கணும். நீங்களால் பரவாயில்ல, ராமர் எப்ப காமெடி பண்ணுவாண்டே பாத்துக்கிட்டு இருக்காங்க. இல்லை இல்லை, நீங்களால் கொஞ்சம் ஏதோ பேசி காமெடியை பண்ணிட்டீங்க. அவங்க இப்போ இல்லை, 20 வருஷமா பார்த்துக்கிட்டு எந்த வருஷம் தான் அவர் பண்ண போறாரு அப்படி. என்ன இப்படி சொல்லிட்டீங்க? ராமரையாக்கு எவ்வளவு ஃபேன்ஸ் இருக்காங்க. கண்டிப்பா 2027 காமெடி பண்றோம். பண்றோம், தட்டுறோம், தூக்குறோம். ஆமா, இதைத்தான் 20 வருஷமாவும் சொல்லிக்கிட்டு இருக்காரு. முடிச்சிருவாருண்ணே, கொஞ்சம் அவ்வளவுதான். ஆ, முடிச்சிருவாரு. முடிச்சிருவாரு. அதனால உண்மையிலே இல்ல, இதுக்கு மேல முடிக்கலாம், அவர் நம்மள முடிச்சிருவார். சார் அந்த அறிவுல அவர் இருக்கார். ஏன்னா எனக்கு ஃபோன் பண்ணிக்கிட்டே போற, மெசேஜ் பண்றாரு, சீக்கிரம் முடிக்க சொல்லுங்க. ஏன்னா அவங்களுக்கு நாமக்கல் நிகழ்ச்சிக்கு டைம் ஆச்சு. இருந்தாலும் நம்ம கொஞ்சம் செஞ்சு. யார் நாமக்கல் போறது? இவங்க போறாங்க. நாமக்கல் போறீங்களா? ஆனா நம்ம ரசிகரை ஏமாத்தக்கூடாது. இவ்வளவு ஓப்பனாவா கேக்குறது? ஆமா, பிரமாதமா ரசிக்கக்கூடியவங்க இங்கேயும் இருக்காங்கன்ற நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். கண்டிப்பா நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு 1 மணி நேரம் ஆயிருக்கு. ஆமா, ஏன்னா நான் திருச்செந்தூர்ல ஒரு பட்டிமன்றம் நடந்துச்சு. ஆமா சார். போன வாரம் நல்ல குளிர் அந்த மண்டபத்துக்குள்ள நடந்துச்சு. கொஞ்சம் கொஞ்சமா போயிட்டாங்க. மணி 3 இருக்கும், மிட் நைட். ஒரு 13 பேர் மட்டும் போல. கரெக்டா எண்ணி இருக்கீங்க பாருங்க. அப்புறமும் பேசுறேன், 3 ஆச்சு யாரும் போல. நானே கேட்டேன், சரி, யாரும் தூங்க போலையா அப்படின்னு. ஒரு ஆள் எழுந்திரிச்சு, நாங்க படுக்கிற இடத்துல உட்காந்து நீங்க தோண பேசி நீங்க மேல போங்கடா அப்படின்றார். கடைசியில் பார்த்தா ரெகுலர் அவங்க அங்கதான் பாய விரிச்சு படுப்பாங்க போல. அது மாதிரி முதல்ல உங்களையும் கேட்டுக்கிறது. நானு சேலத்துல ஒரு நிகழ்ச்சிக்கு போயிருந்தேங்க. போயிட்டீங்களா? கூட்டம்னா அவ்வளவு ஒரு கூட்டம்ங்க. 2 கோடி பேர் இருந்தாங்க. ஐயா, உங்களுக்கு ரசிகர் கண்டிப்பா வருவாங்கய்யா. 2 கோடி பேரா? ஒருத்தர் புண்ணிய கோடி, இன்னொருத்தர் தனுஷ் கோடி. 2 பேருமே மைக் செட் ஆபரேட்டர். இதுக்கு மேல நான் இந்த ஒரு ஜோக்குக்காவே 2000 எக்ஸ்ட்ரா கொடுத்துடலாம் போல. இல்ல உண்மையிலே கொடுத்தாங்க சார். மொத்தமே 2000. அதை முதல்ல ஜிபே பண்ணுங்க கிளம்புறதுக்கு. இல்ல, காரைக்குடியில் 4 பேர் தான் போயிருந்தோம். மேடை விட்டு இறங்கினோடனே ஸ்பாட்லேயே 30,000 ரூபா. வெரி குட், வாவ். ஃபைன் போட்டாங்க. ஃபைன் போட்டாங்களா? ஆமா சார். நான் எப்படி தெரியுமா, தூத்துக்குடியில மருந்தை குடிச்சிட்டாங்கன்னா பாருங்க. தூத்துக்குடியில நான் பேசி முடிச்சுட்டு மேடையை விட்டு கீழே இறங்கல. 5 பவுன் செயின் அத்துட்டு ஓடி இருக்காங்கன்னா அப்ப நம்ம பேச்சின் தன்மை பாருங்க. என் பேச்சை பாராட்டி விழா கமிட்டியாளர் கொடுத்தாங்கன்னா பாருங்க, அந்த மேடம் இப்பமே செயினை கழட்டி இப்ப திண்டுக்கல்ல பொன்னாட போத்தா வர்றாரு விழா கமிட்டி. ஊர் ஆரம்பிச்சு விட்டீங்க, ஜோக்க ஆரம்பிச்சு. விழா குழுவினர் வந்து பொன்னாட போத்த வராருங்க. பொன்னாட போத்த வந்து ஒரு ராமரை பத்தி நிறைய சொல்லிக்கொண்டே போகலாம்னு போயிட்டாருங்க. பொன்னாடியே போத்தல சால்வை கொண்டு போயிருக்காரு. ஒரு பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் சேராட்டை பிடிச்சி பின்னாடியே போயிருக்காரு. எப்படி திடீர்னு கிழக்கிழையான நகைச்சுவைகள் நிரம்ப நாங்கள் பேசுவோம், நீங்கள் கேட்பீங்க. இந்த பெரிய ஆதரவு இன்றைய தினம் இந்த 2026 நாங்கள் 3 பேரும் திருநெல்வேலியில் தொடங்கினதில் எங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷம். உங்களுடைய வாழ்த்துக்கள் பொன்னாகட்டும். அவருக்கு ஒரு படம் தீர்ப்புன்னு ஒரு படம் அடுத்த மாதம் ரிலீஸ் ஆகுது. சாருக்கு ஒரு பெரிய கைத்தடல் பாராட்டுக்களை நம்ம சொல்லிக்கலாம். அது ரிலீஸ் ஆகும்போது இது ரிலீஸ் ஆயிருமோன்ற ஒரு பயம் வேற எங்களுக்கு இருக்கு. அதே போல மதுரை முத்து சார் நடிச்ச ஜிவி பிரகாஷ் அவர்களுடைய இணைந்து ஹாப்பி ராஜ் அப்படிங்கிற ஒரு படத்துல மெயின் காமெடி ரோல் பண்றாப்ல. அவங்களுக்கு ஒரு பெரிய பாராட்டுக்கள் இந்த நேரத்தில் கீழே பாக்குறாங்க. இவங்களை காமெடி விட இவங்க பெருமையே பேசிட்டு இருக்காங்களே, அதுல நடிச்சேன் இதில் நடிச்சோம்னு சொல்லிக்கிறோம். அதே போல என்னையும் சொல்லிருங்க சார். முத்து சார் வந்து ஒரு படத்துல செகண்ட் ஹீரோவா பண்றாங்க. 1 செகண்ட் தான் வருவார் படத்திலேயே. அவங்க வந்து ஒரு படத்துல தேர்ட் ஹீரோயினா பண்றாங்க. தேங்க் யூ சார். படம் ஃபுல்லா தேடிக்கிட்டே இருப்போம். ஐயா, அந்த மாதிரி நல்ல ஒரு கதாபாத்திரம். ஐயா ராமரையா நிஜமாவே படம் பண்ணிட்டு இருக்கிறேன். நகைச்சுவை உண்மையில அவங்க ஹீரோயினா பண்ணிக்கிட்டு சிம்பு தேவன் சாரோட இயக்கத்துல விமல் அவர்கள் ஹீரோவா நடிக்கிற ஒரு படத்துல ஒரு காமெடி ரோல் ஒன்று பண்ணியிருக்கிறேன். ஸோ கண்டிப்பா அதுக்கும் நீங்க சப்போர்ட் பண்ணணும். அதேபோல் ராமர் சார் படம் ரிலீஸ் ஆகிற முதல் ஷோ போய் பார்த்துருங்க. ஏன் 2வது ஷோ மேலே எனக்கு அந்த அளவுக்கு நம்பிக்கை இல்லை. ஐயா, நான் இந்த படத்துல என்ன கெட்டப் பண்ணிருக்கேன்னு கேளுங்கய்யா. என்ன கெட்டப் பண்ணிருக்கீங்க? போலி சாமியார். ஆமாங்கய்யா. ரொம்ப மகிழ்ச்சி. இதை எதுக்கு நீ கேட்க சொல்லி அதை சொல்லி யாரால் சிரிக்கிறாங்களா? கொஞ்சம் யோசிக்கணுமா? அதை வந்து நம்ம கொஞ்சம் யோசிச்சு சொல்லணும். கொஞ்சம் புத்தி மட்டும் தாங்கய்யா, கொஞ்சம் சரியாகிட்டு வருது. அவர்தான் சொல்லுவாப்ல. நம்மெல்லாம் 2026 அடி எடுத்து வச்சுட்டோம். அதனால மக்கள் எல்லாரும்
இந்த சாதிக்கு பிறந்தேன் இந்த சாதிக்கு பிறந்தேன்னு சொல்கிறத விட்டுட்டு இதை சாதிக்க பிறந்தேன் இதை சாதிக்க பிறந்தேன்னு சொல்லுங்கள். லைஃப்பில் முன்னேறுங்க. ஓகே, ஹாப்பி நியூ இயர். அடுத்தவன் என்ன பண்ணுறான் அப்படின்னு யோசிக்காம அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிங்க. வாழ்க்கை உங்கள் கைகளில். 2026 வசந்த காலமாக வாழட்டும். ஸோ மீண்டும் ஒரு முறை MM ராயல் கேட்டர்ஸ்க்கும் சார்பாகவும் திருநெல்வேலி ரசிக பெருமக்களுக்கும் பெரிய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறோம். நன்றி 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 ரசிக பெருமக்களே. நன்றி, வணக்கம்.